டிஎன் செட் எக்ஸாம் கெமிக்கல் சயின்சஸ் 2025 வந்துட்டு ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். அதுவும் இந்த F19 NMRல இருந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த F19 NMRல SF4 மாலிக்யூலுக்கு லோ டெம்பரேச்சரில் எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த SF4னுடைய ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிடணும். அப்போ இந்த SF4க்கு பார்த்தீங்கன்னா சீசா ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதில் வந்து 2 ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் உண்டு, அதே போல் 2 ஆக்சியல் ஃப்ளோரின் உண்டு, ஒரு லோன் பேரும் உண்டு. இந்த SF4 ஸ்ட்ரக்சருக்கு இப்படி தான் போடணும். இது வந்துட்டு இந்த சீசா ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்சியல் ஃப்ளோரினை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ அந்த ஆக்சியல் ஃப்ளோரினுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், அதே போல் ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரினுக்கு அனதர் சிக்னல் கிடைக்கும். அப்போ இதில் இந்த டோட்டலாக 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிக்னல் நம்ம இந்த ஆக்சியல் இல்லைன்னா ஈக்குவட்டோரியலை நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் நாம் வந்துட்டு இந்த ஆக்சியல் ஃப்ளோரின் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆக்சியல் ஃப்ளோரினுக்கு பக்கத்தில் ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் 2 இருக்குது. அப்போ ஆக்சியல் ஃப்ளோரினுக்கு ஒரு சிக்னல். இப்போ ஒரு சிக்னல் வந்து அந்த ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் கூட கம்பைன் ஆகி கப்ளிங் ஆகி 3ஆ அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதே போல் ஈக்குவட்டோரியல் ஃப்ளோரின் அதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குமா, ஒரு சிக்னல் நம்ம போட்டுக்கிட்டோம். அது வந்து ஆக்சியல் ஃப்ளோரின் கூட கம்பைன் ஆகி அங்கே வந்து 3ஆ அது ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ டோட்டலாக 2 ட்ரிப்ளட் கிடைக்கும். அதாவது டபுள் டாப் ட்ரிப்ளட் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம்.